சிந்தனைக்களம் நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் பணிவான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்று தந்தையர் தினம். அதனால் நேயர்களே, தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். தந்தையை பற்றி கவிதை எழுத வேண்டும் என்று நினைக்கிறேன். கவிதை வரவில்லை, மாறாக கண்ணீர் தான் வருகிறது. ஏனென்றால் 10 மாதம் நம்மை சுமந்து பெற்றெடுத்தவள் தாய். 10 மாதம் நம்மை சுமந்து பெற்றெடுத்தவள் தாய். ஆனால் பிறப்பிலிருந்து இறப்பு வரை தன்னுடைய சுக துக்கங்களை மறந்து நமக்காகவே வாழ்நாள் முழுக்கும் தன்னுடைய வழிகளை சுமந்து நம்ம எல்லாம் உயர்த்தி செல்பவர் நம்மளுடைய தந்தை. அவருடைய தியாகம் மிகப்பெரியது, அளப்பரியது. வாழ்க்கையில் எனக்கு மட்டுமல்ல, நம்மளுடைய எல்லாருக்குமே முதல் ஆசான் நம்மளுடைய தந்தை தான். வாழ்க்கையில் எனக்கு மட்டுமல்ல, நம்மை சுற்றியுள்ள எல்லோருக்குமே அவர்களுடைய முதல் ஆசான் நம்மளுடைய தந்தை மட்டுமே. நம் தாய் அழுது பார்த்திருப்போம், ஆனால் நம்மளுடைய தந்தை அழுது எப்போதாவது நாம் பார்த்திருப்போமா? நம்முடைய தாய் அழுது பார்த்திருப்போம், ஆனால் எப்போதாவது நம்மளுடைய தந்தை அழுது பார்த்திருப்போமா? பார்த்திருக்க முடியாது. ஏனென்றால் அவர் பொறுமையின் உச்சம், தியாகத்தின் சிகரம். நம்மளுடைய தந்தை என்பவர் பொறுமையின் சிகரம், தியாகத்தின் உச்சம். தம்மை தாழ்த்தி நம்மை உயர்த்துகிற தம்மை தாழ்த்தி நம்மை உயர்த்துகிற ஒரே கடவுள் நம்மளுடைய தந்தை மட்டுமே. ஒரு தந்தையினுடைய வழி நீயும் ஒரு நாள் தந்தையாகும் போது கட்டாயம் உனக்கு தெரியும். தெரியும். கடவுளை கோவிலில் தேடாதே. உன்னருகிலே, உன்னெதிரிலே தந்தை வடிவிலே இருக்கிறார். அவர்தான் உண்மையான கடவுள். தந்தையர் தினத்தன்று நம்முடைய தந்தையை போற்றி வணங்குவோம். மேலும் வள்ளுவர் ஒரு அழகான குரல் மூலமாக சொல்லியிருப்பார். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல். அதாவது இந்த குரலினுடைய ஒரு விளக்கம், மெத்த படித்த கற்றறிந்த ஆன்றோர்களும் சான்றோர்களும் நிறைந்த அவையிலே அந்த பெற்றோருடைய மகன் முதல் பரிசை வெல்கின்றான். அப்பொழுது அங்கு கூடியிருக்கிற கற்றவர்கள் மட்டுமல்ல, அங்கே பார்த்திருக்கிற பார்வையாளர்கள் கூட இவனுடைய தாயும் தந்தையும் எந்த நேரத்தில் தவமிருந்து இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பெற்றானோ என்று வாய்மேல் கை வைத்து பேசும் அளவிற்கு ஒரு பெற்றோர் எப்போது கேட்கிறார்களோ அந்த ஒரு நற்செய்தி தான் ஒரு மகனாகப்பட்டவள் தன்னுடைய தந்தைக்கு ஆற்றுகின்ற மிகப்பெரிய உதவி. அதுதான் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல். நேயர்களே, நீங்களும் இதே போல உங்களுடைய பெற்றோர்களை மகிழ்ச்சிப்படுத்துங்கள், ஆனந்தப்படுத்துங்கள். அது ஒன்றுதான் நீங்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கைமாறு. ஏனென்றால் அவர்கள் உங்களிடம் பொன்னை கேட்பதில்லை, பொருளை கேட்பதில்லை, வேற எந்த ஒரு ஆடம்பரமும் எதிர்பார்ப்பதில்லை. உங்களிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், உங்களுடைய உண்மையான அன்பு மட்டுமே. அனைவருக்கும் எங்களுடைய இனிமையான தந்தையர் தின நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வணக்கம்.